இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு கால் முடியாத லேடி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கையில வச்சிருந்த பணம் கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த வழியா வந்த பொண்ணு கிட்ட என்னுடைய பணம் கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் அந்த பணத்தை எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணும் பணத்தை எடுத்து கொடுக்கறான். இந்த லேடி பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த லேடி கையில வச்சிருக்க தண்ணி பாட்டில பாத்துட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறா. உடனே அந்த லேடியும் தண்ணி பாட்டில எடுத்து கொடுக்கறாங்க. இந்த பொண்ணு தண்ணி பாட்டில வாங்கி குடிச்சிட்டு, மேடம் எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க கையில இருக்க ஸ்நாக்ஸ எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாள். இந்த லேடியும் ஸ்நாக்ஸை எடுத்து கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாள். ஆனா அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்த பேக்கை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். உடனே இந்த லேடி அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே அவ பின்னாடியே போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு ரோட்ல உட்கார்ந்து இருக்க அவளுடைய புருஷன் கிட்ட போய் அந்த தண்ணி பாட்டிலையும் ஸ்நாக்ஸையும் கொடுக்கறா. அவளோட புருஷனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. இதை எல்லாத்தையும் இந்த லேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீங்க உங்களோட பேக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுக்கறாங்க. இந்த பொண்ணு அந்த கால் முடியாத லேடிக்கு நன்றி சொல்லிட்டு பேக்கை எடுத்துட்டு வந்து திறந்து பார்க்கறாங்க. அதுல கட்டுக்கட்டா நிறைய பணம் இருக்கு. இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த லேடி அவங்க வச்சிருந்த மொத்த பணத்தையும் இவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கடவுள் ரூபத்துல அந்த அம்மா வந்து நமக்கு உதவி பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். கால் முடியாத நிலையிலும் மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைச்ச இந்த லேடியோட நல்ல மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.